இது சரி வராது. ஒரு நிமிஷம் இரு இரு. இன்னைக்கு உனக்கு ஆட்டோல படுக்க கொடுத்து வைக்கல. நம்ம வீட்டு பின்னாடி தான் கட்டில் இருக்கு. இப்போ எடுத்துக்கோ. நீ அங்கேயே படுக்கிறனாலும் ஓகே, இல்ல நீ வீட்டுக்கு முன்னாடி படுக்கணும்னாலும் ஓகே தான். நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில கிளம்பணும். எங்க போற இந்நேரத்துக்கு? ஒரு சவாரி இருக்கு. இந்த நேரத்துல சவாரியா? ஆமா, அது அவங்க முன்னாடியே சொல்லிருந்தாங்க. நான் தான் இந்த கல்யாண ஹரிபரையில மறந்துட்டேன். இப்ப அவசரம்னு வர சொல்றாங்க. போய் தான் ஆகணும். நானும் வரவா? இப்பதான் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். நீ எங்க வர? அதுதான் தூக்கத்தை குடும்பமே சேர்ந்து களைச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன? நானா ஆட்டோ ஓட்ட போறேன், நீ ஓட்ட போற, நான் பின்னாடி தூங்க போறேன். சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறீங்களா சார்? நீ அப்படித்தானே இந்த ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டே வந்த. இங்க பாரு, எனக்கு எந்த சிம்பத்தியும் தேவையில்ல. நான் தனியாவே போய்க்கிறேன். சிம்பத்தி எல்லாம் கிடையாது மேடம், ரொம்ப யோசிக்காதீங்க. கொசுக்கட்டியில தூங்க முடியாது, அதனால உன் கூட வரேன்னு. எப்படி பெட்ஷீட்டும் கொடுக்க மாட்டீங்க. சரி, ஆட்டோல வந்தா ரன்னிங்ல இருக்கும்போது ஜம்முன்னு காத்து வரும், கொசுவும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே தூங்கிடுவேன். வா. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். கொசு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுவியே. ஏமா தாயே, தூக்கம் கண்ணை சொருவுது. நான் உன்னை ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். வண்டி எடுக்கிறியா? வா, ஒழுங்கா ஓட்டிடுவல்ல. லெட்ஸ் கோ. என்ன ஆட்டோ ஒரு பக்கமா இருக்குது? ஏய் ஏய், உன்னதான். இல்ல இல்ல தூங்கின ஓடிட்டு இருக்க. ஏய் சும்மா இரு, நீ வேற. இதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல வண்டி ஓரங்கட்டு. இல்லங்கறல. பேசாம ஆளை பாரு. ஓரங்கட்டு முதல்ல. ஏய், இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்ற? நீ முதல்ல இறங்கு. பக்கத்துல எங்க டீ கடை இருந்தா டீ குடிச்சிட்டு போ. அவசரமா லோட் எடுக்க போயிட்டு இருக்கேன். இப்போ டீ சாப்பிடணும்னு சொல்ற? இது உனக்கு டீ சாப்பிடுற நேரமா? நீ வேணா டீ எல்லாம் சாப்பிட்டு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏ பைத்தியமே, என்ன? டீ எனக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கா? ஆமா. எனக்கு எதுக்கு டீ? எனக்கெல்லாம் தேவையில்ல. டீ உனக்கு தேவையில்லாம இருக்கலாம் மேடம், ஆனா என் உயிரை நான் காப்பாத்திக்கணும்ல, அதுக்காவது வந்து குடி வா. நான் டீ குடிக்கிறதுக்கும் நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்கும் என்ன இருக்கு? ஆமா, நான் தூங்கிட்டு வரேன்னு சொன்னா நீ பாட்டுல தூங்கிட்டே ஆட்டோ ஓட்டு வர. விட்ட தலையில திருப்பிட்டு போக போல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஆட்டோவோட 2 பேர் காவாக்குள்ள கடந்திருப்போம். அப்படியா? என்ன நான் தூங்கலையே. ஆமாங்க, நீங்க தூங்கலைங்க, உங்க கண்ணு தான் தூங்குச்சு. பின்னாடி உட்காந்து வர எனக்கு தெரியாது, அப்படியே கண்ணு சொணங்குதே. கண்ணு இழுக்கிற இழுவைக்கு நீ ஆட்டோவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிற. அது இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது. நீ முதல்ல இறங்கு, டீ சாப்பிட்டு போவோம். ஏய், அதெல்லாம் தூக்கம் போயிடுச்சு, வா போலாம். ஏய், தோ அங்க ஒரு டீ கடை இருக்கிற மாதிரி இருக்குது, வண்டி நேரம் அங்க விடு. என்ன பாக்குற? போ போ. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன? உங்க அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம். அந்த கோவம் உன் தங்கச்சிக்கும் உங்க அக்காவுக்கும் அப்படியே இருக்குது. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா நீ மட்டும் எப்படி என்னை வீட்டில் சேர்த்துக்கிற, எங்க அப்பாட்ட எனக்காண்டி பேசுற? உன்னால மட்டும் எப்படி என்னை மன்னிக்க முடிஞ்சது?
எனக்கும் உன் மேல ஆரம்பத்துல கோவம் இருக்கதான் செஞ்சது. ஆனா ரொம்பவும் பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிறது சரியா இருக்காதுல்ல. வேணும்னு பண்ணல, மன்னிச்சிரு. நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வண்டி நிறுத்தாம போனல, அது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இந்தாங்கண்ணா, காசு குத்துட்டு வா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? வரல? எவ்வளோண்ணா? 30 ரூபாச்சு. இப்போ ஓகேயா? போலாமா? இதான் நான் சொன்ன இடம். இறங்கு. அண்ணா வாமா, அத உள்ள இருக்கு பாரு, எடுத்துக்க. சரிங்கண்ணா. ஏய், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு 2 எடுத்துட்டு போனா சீக்கிரம் வேலை முடியும்ல, அதான். வரும்போதே டயர்டில் வந்த, இப்போ இதையும் எல்லாம் மொத்தமாக தூக்கி கொண்டே வச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது டயர்டில் தூங்கி விழுவுறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு கரிசனை காட்ட வேணாம். என் வேலையை நான் பாத்துக்கிறேன். வா. வேலையா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா? மண்டபத்தில் அங்கங்கன்னு உனக்கும் சேர்த்தா வேலை செஞ்சிருக்கேன். ஓ, சொல்லி காட்டுற? ஆமாம், சொல்லி தான் காட்டுறேன். என்னமோ எல்லாத்தையும் நீ தனியாக பார்த்துட்ட மாதிரி பேசுகிற. மண்டபத்துல ஹெல்ப் பண்ணதே நீ சொல்லி காட்டுறனா? அப்ப இந்த லோடு ஏத்துறதே நாளை பின்ன சொல்லி காட்டுவல? 200% சொல்லி காட்டுறேன். ஐயா சாமி, உன் ஹெல்ப் எனக்கு வேணாப்பா, நானே பாத்துக்கிறேன். டா, ஆறவே கெடு. ஏய், நீ ஒன்னும் எடுக்க வேணாம், வேணான்னு சொல்றல. ஏ, பேசாம இருக்க மாட்டே? ரொம்ப ஓவரா பிகு பண்ற. நான் எந்த அளவு டயர்டா இருக்கணும் அதே அளவு நீயும் டயர்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். பேசாம வா, சும்மா ஏதாவது பேசிட்டு சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம், வா. ரொம்ப தான். பாத்து வை. நான் பாத்துக்கிறேன். உள்ள நல்லா பாத்து வை. பாத்து மெதுவா. அண்ணா, சொல்லுமா. மொத்தமா எடுத்தாச்சு, அவர்கிட்ட சொல்லிருங்க, கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வா. அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. ஸ்டார்ட் பண்ணு. என்ன சும்மா தானே நிக்கிற? வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இவ கூட போய் வந்தேன் பாரு, என்னெல்லாம் பண்ண வேண்டியது. ஏறு ஏறு. தலை எடுத்து. ஐயோ, இதை மறந்துட்டேனே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? டைம் ஆகுது, போலாம். உட்காருனா எங்க ஆட்டோ மேல உட்கார வேணா? நானு இடம் இல்ல. அட ஆமா, தலை இழுத்துடா. வா, முன்னாடி உட்காரு. தூக்க கலகத்துல எங்கேயும் கீழே விழுந்துடாத. கம்பி பிடிச்சு உட்காருன, கீழே கீழே வந்து அப்புறம் திரும்ப உன்னையே தூக்கிட்டு போய் வீட்டுல வைக்க முடியாது. ஒரு தடவை தூக்கிட்டு போயிட்டாயா? நீ எல்லாம் விழுந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன்னை அப்படியே விட்டு போயிருவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கி விழுகா மோட்டு. நவரு. ஒரு நிமிஷம். என்ன இது சிங்கிள் சீட்டு. இதுக்கு முன்னாடி நான் என் அண்ணன் கூட தான் உட்காந்து ஓட்டி இருக்கேன், வேற யாரையும் உட்கார வச்சதில்ல. அப்ப ஆட்டோ பின்னாடி ஃபுல் ஆயிடுச்சுன்னா முன்னாடி உட்கார வைக்க மாட்டீங்களோ? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 3 பேரை தான் ஏத்த முடியும். நம்ம ஆட்டோல அதுக்கு மேல யாரையும் ஏத்துறதா இல்ல. எப்பா சாமி, உன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டா பார்க்கவே முடியாது. கண்டிப்பா உனக்கு பீச்ல செலவு வைக்கிறேன், போதுமா? உட்காரு. தள்ளி உட்காரு. இதுல லுக்கு வேற. ரோட்டை பார்த்து ஓட்டு. ரொம்ப பேசாத, உட்காரு.
எல்லாம் என் தலையெழுத்து போ. சாரி. பாத்து தம்மாக்கு இந்த இடத்துல ஒட்டிட்டு உட்காந்தா உழதான் முடியும். சீக்கிரம் போ. கொஞ்சம் மேடு பள்ளமெல்லாம் பார்த்து உடம்பெல்லாம் வலிக்கும். ரோடுனா மேடு பள்ளம்லாம் இருக்கதான்ப்பா செய்யும். ஆமா, காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலைன்னு பார்க்குறியே, உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம் பார்க்குற சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நேர்மையா எந்த வழியிலலாம் துட்டு கிடைக்குதோ அந்த வழியிலலாம் ஓட வேண்டியதுதான். ஓடுற வயசுல ஓடாம வேற எப்பதான் போய் ஓடுறது? எங்க குடும்பத்துல யாரும் தலைமுறை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல. எங்க அண்ணன் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. அதுவே இல்ல, ஓடிதானே ஆகணும். வீட்ல அம்மா தங்கச்சி அக்கான்னு எல்லாரையும் பார்க்கணும்ல. அண்ணன் ஒரு பெரிய பொறுப்பை விட்டுட்டு போயிருக்கு. அது பாவம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அம்மா, நீ எப்போ இருந்து ஆட்டோ ஓட்டுற? ஆட்டோவை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். டப்புன்னு பார்த்தா ஒரு சவாரி வந்துச்சு. அப்பல இருந்து ஓட்டலாமேன்னு ஓட்டிட்டு இருக்கேன். இது எது வரைக்கும் போகும்னு தெரியல. அதான் போற வரைக்கும் ஓட்ட வேண்டியதுதான். இது ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சதுதான்ப்பா. ஆனா இதுல வர வருமானம் இருக்குல்ல, அது ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தூக்கம் வருதா? வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. நீ வெளில எல்லாம் படுக்க வேணாம், வீட்டுக்குள்ளே வந்து பத்துக்கோ, சரியா? ஐயோ வேணாப்பா, வேணவே வேணாம். நான் ஆட்டோலயே பத்துக்கிறேன். உங்க கரிசனமே வேணாம். உன் தங்கச்சியை மட்டும் இந்த பக்கம் வரவிடாம பாத்துக்க. என்ன ஆட்டோ சென்டிமெண்ட்ல கல்லைகளை தூக்கிட்டு வந்து தலையில போட்டானா? எப்பா, ரொம்ப டேஞ்சர் பாவி. ஹலோ மாரா, டேய் எழுந்துடுறா. எழுந்த உடனே டீ. எப்படி இருக்கு? கண்மணி போட்டதுடா, நல்லா இருக்கு. அப்படியே உனக்கு ஒரு கிளாஸ்ல டீ கொண்டு வர சொல்லவா? வேணாம்ப்பா, வேணாம். நான் கடையிலேயே குடிச்சுக்கிறேன். எதுவும் வேணாம் இந்த வீட்டில். ஏற்கனவே என் மேலே சமகானில் இருக்கிறாங்க. இதில் டீ எல்லாம் கேட்டால் வெஸ்த ஊற்றி கொடுத்துருவாங்க. டேய், அப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா. மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட்டு. ஆமா, ஆஹா, இனி நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஆளு. அது சரி. சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமா, நைட் நல்லா தூங்குனியா? சூப்பராக தூங்குனேன். போட்டாங். எப்போ வந்து கேட்குறான் பாரு. தம்பியை ஒருத்தவங்க போர்வைக்காண்டி பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. அவன் தூங்குனானா, எங்கே போனா, என்ன ஆனா, ஏதாவது ஒரு எட்டு வெளியே வந்து நின்று பார்த்தியாடா நீ? நீ மட்டும் சோஃபாவில் சொகுசா படுத்துட்ட. டேய்,
அப்படிலாம் இல்லடா. நானும் சரியா தூங்கல தெரியுமா? நடிப்பு போடாது. அதான் மூஞ்சி பளபளன்னு ஃப்ரெஷ் ஆகுதே. தூங்காதது தெரியக்கூடாதுன்னு காலையில ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவுனடா, அதான் அப்படி இருக்கு. சத்தியமா எனக்கு தூக்கமே வரலடா. ஏன் ஃபுல் ரொமான்டிக் ட்ரீமா? இல்லடா. புது இடம் செட் ஆகலையா? இல்லை நம்ம அத்தை மாதிரி உனக்கும் ஏசி தான் கேட்குதா? சி, அதெல்லாம் இல்லடா. ம், பிருந்தா உன்னை கேட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டான்டா. முடியல சாமி, முடியல. உரிமையா நான் அந்த வீட்டில் படுத்திருக்கேன். தப்பே செய்யாத நீ வெளியே படுத்திருக்க. ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சுடா. ஏப்பாடே ஆரம்பிச்சிட்டியாடா? என்னால் முடியலடா. அவங்களும் அதவே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, நீயும் இதவே சொல்லி வெறுப்பேத்துற. ச்சே, இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே? முடியலடா சாமி, காதுல இருந்து ரத்தம் தான் வரப்போகுது. ஆமா, நைட் ஆட்டோல படுத்தேன்னு சொன்னியே, நல்லா தூங்குனியா? நான் எங்கேருந்து தூங்குறது? கொசு என்னை தூக்கிட்டு போய் அப்படியே பக்கத்து காவால போட்டிருக்கோம். நடுவில் அந்த வீரா வந்தா. அப்புறம் அப்புறம் என்ன, வீரா வந்தா ஏதோ ஆட்டோவில் சரக்கு ஏற்றணும்னு சொன்னான். சரி நானும் அப்படியே காத்தாட கூட போயிட்டு வந்தேன். ஓ, 2 பேரும் நைட் ரவுண்ட்ஸ் போனீங்களா? டேய் டேய், உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். டேய் பைத்தியக்காரா, அதெல்லாம் ஒன்றும் ஓடலை. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காத. சரி சரி, நான் ஒன்றும் கேட்கல, நான் ஒன்றும் பார்க்கலப்பா. டேய் போடா, இவனே போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவான் போல இருக்கு. டேய் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. டேய் ஐயா, ஆ நம்பிட்டேன். படா. அவன் இமேஜினேஷன்ல அவன் ஒரு கதை கிரியேட் பண்ணிடுறான். என்னண்ணா சொல்றீங்க? உங்களை நம்பி தானே நான் கமிட் பண்ணேன். இப்ப திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அட்லீஸ்ட் வேற யாரையாவது அனுப்பி விடுங்கண்ணா. இல்லம்மா, எல்லாருமே பிஸியா இருக்காங்கம்மா. நீங்க வேற யாரையாவது கூப்பிட்டுங்க, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. திடீர்னு என் ஒய்ஃப்க்கு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுமா. வேற யாராவது கூப்பிட்டுங்கம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்னண்ணா இப்படி பண்றீங்க? அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப நான் எங்க போய் ஆளு தேடுவேன்? ஏதாவது நீங்களே பார்த்து சமாளிச்சிங்கம்மா. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுக்காரவங்கள பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. ம், வைக்கிறேண்ணா. தேங்க்ஸ். என்ன வீரா, என்ன பிரச்சனை? யாரும் ஃபோன்ல? இல்ல, ராமச்சந்திரன் சார் மறு வீட்டுக்கு விருந்து நல்லா இருக்கணும், நம்ம வீட்ல இருந்து முக்கியமான ஆளுங்களா வராங்கன்னு சொல்லியிருந்தாரு. நானும் நம்ம ஏரியாவிலே யாரு நல்ல பிரியாணி பண்ணுவாரோ அந்த பாய் கிட்ட பேசி வச்சிருந்தேன். இப்போ திடீர்னு அவரு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. வர முடியாதுன்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது சமையல்காரங்கள தெரியுமா? இருக்காங்க வீரா, ஆனா இன்னைக்கு முகூர்த்த நாள், எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, யாரையும் பிடிக்க முடியாது. அதுவும் கடைசி நேரத்துல சொன்னா யாரும் வரமாட்டாங்க. கரெக்ட் தான். ஆமா, என்ன சமையல் பண்ணணும்னு சொன்னீங்க? பிரியாணி தான். ஏன் உங்க வீட்ல நீங்களும் சமைக்கக்கூடாதா? அப்படி இல்லைங்க, பிரியாணி நம்ம வீட்ல சாப்பிட்ற மாதிரி நார்மலா தான் சமைப்பாங்க. ரொம்ப சுமாரா தான் இருக்கும். ஆனா ராமச்சந்திரன் சார் விருந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணம் வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டேங்க. கடைசியா இப்ப விருந்துல தான் வந்து மாட்டிக்கிட்டேன். சமையல்கார மட்டும் வேணுமா இல்ல வேலைக்கு ஒரு ஆள் வேணுமா? இல்ல இல்ல, வேலை பாக்குறதுக்குலாம் நம்ம வீட்ல ஆள் இருக்காங்க. சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் மட்டும் கிடைச்சா போதும். உங்களுக்கு யாராவது தெரியுமா? இல்ல, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், நல்ல திறமையான மாஸ்டர் தான். அப்படியா? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். டேய், என்னடா பிரியாணி செய்ய வரேன்னு சொன்னவங்க வரலையா? தொலைச்சிருவேன். என்கிட்டலாம் எதுவும் கேட்காது, அப்படியே ஓடிடு. டேய் என்னடா, நான் என்ன சொன்னேன்? சாமி நீ ஒன்றும் சொல்ல வேணாம்.
ஏற்கனவே 2 நாளா மண்டபத்துல வேலை பார்த்து பெண்டு நிமிந்துருச்சு. ம், வாசல்ல பன்னீர் தெளிக்கிறதுல ஆரம்பிச்சு பந்தியில இலை எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ம்ஹும். ஒரு மாதிரி மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் கழட்டி மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. என்னெல்லாம் வேலை பார்க்க சொல்லாது. உன் கல்யாணத்தில் நான் பார்த்த வேலையே போதும் சாமி. ராத்திரி பூரா தூங்கலடா, கொசுக்கடி. கண்ணை பாரு ஒரு நிமிஷம், ஏதோ ரெட் லைட் போட்டுவிட்ட மாதிரி இருக்கு. என்னாலாம் முடியாது. டேய் இத பாரு, அப்படி மூஞ்சியை வைக்காத. எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். உன் கூட பிறந்ததுக்கு இன்னும் எவ்வளோதான்டா செய்ய முடியும்? இல்லடா, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும். இதுக்கு மேலெல்லாம் உதவி செய்ய தெம்பும் இல்லை, முடியவும் முடியாது. தயவு செஞ்சு இங்கே இருக்காது, கிளம்பு. இந்த பிரியாணி. போட ம், வந்துட்டான் மாமியார் வீட்டுக்கு பிரியாணி கிண்டணும். ஏன் அவருக்கு தெரிஞ்ச ஆள் இல்லையாமா? அவன் தான் அந்த ஆளு. அவரா? பிரியாணி செமையா சமைப்பான். அவன் மட்டும் சமைச்சான்னு வச்சுக்கோ, மொத்த ஏரியாவும் சும்மா கம கமன்னு இருக்கும். ஆனா அவர் ஏதோ ரொம்ப பிகு பண்ணி பேசின மாதிரி இருந்தது. நல்ல வேலைக்காரன்ல, பிகு பண்ணதான் செய்வான். இங்க பாரு, நான் ஆளை காமிச்சிட்டேன், அப்புறம் உன் திறமை. நான் வரேன். ஏங்க இருங்க, நீ வேணா ஒரு வாட்டி கேட்டு பாரு. இவன் வேற சீனை போடுவானே. அடுத்த ரவுண்டா